வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சாணக்கியர் கூறிய 6 தந்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீ நல்லவனாக இருந்தால் உலகம் உன்னை பயன்படுத்தும். ஆனால் இந்த 6 தந்திரங்கள் தெரிந்தால் உலகமே உன்னை பார்த்து பயப்படும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். எதிரிகளை ஓட ஓட விரட்ட இந்த 6 தந்திரங்கள் போதுமானவை என்று கூறுகிறார். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட ஓன் வாய்ஸு, அதனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க நம்ம அந்த 6 தந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1. உன் ரகசியங்களை யாரிடமும் பகிராதே. ஒரு சிறிய கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் மிகவும் திறந்த மனசுடையவன். அவன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து பேசுவான். மற்றொருவன் அமைதியானவன். அவன் யோசிப்பான், ஆனால் பேச மாட்டான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு திருட்டு சம்பவம். அப்போது சந்தேகம் யார் மேல் விழுந்தது தெரியுமா? எல்லாவற்றையும் பகிர்ந்து பேசும் அந்த மனிதனின் மேல் விழுந்தது. ஏன் தெரியுமா? அவன் முன்பே சொன்ன சில விஷயங்கள், அவனுடைய பலவீனங்கள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய தேவைகள், இவையெல்லாம் சேர்ந்து அவனை குற்றவாளி போல காட்டின. அவன் அழுதான். நான் இதை செய்யவில்லை என்றான். ஆனால் யாரும் நம்பவில்லை. ஏனென்றால் அவன் வாழ்க்கையை அவனே மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டான். அமைதியாக இருந்த நண்பன் மட்டும் எந்த பிரச்சனைகளையும் சிக்கவில்லை. அவன் ரகசியங்களை பாதுகாத்தான். அவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டான். இதுதான் உண்மை. உன் ரகசியம் என்பது உன் உயிர் மாதிரி. உன் திட்டம், உன் பணநிலை, உன் பலவீனம், இவை வெளியே போனால் நீ உன்னை நீயே பலவீனமாக்கி கொண்டாய் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். தந்திரம் 2. உணர்ச்சியை கட்டுப்படுத்து. ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவன் வலிமையானவன், புத்திசாலி. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் அவனுடைய அமைச்சர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தான். ஆனால் அது ராஜாவுக்கு பிடிக்கவில்லை. கோபம் வந்தது. அவன் யோசிக்கவில்லை. அவன் உணர்ச்சியில் மூழ்கினான். ஒரு தவறான முடிவு. அந்த அமைச்சரை கொன்றான். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆலோசனை சரி என்று தெரிந்தது. அப்போது ராஜா என்ன செய்தான்? அவன் தலையை அடித்து கொண்டு அழுதான். நான் என் கையை கொண்டு என் எதிர்காலத்தை கொன்று விட்டேன் என்றான். ஆனால் நேரம் திரும்பவில்லை. இதுதான் வாழ்க்கை உண்மை. கோபத்தில் பேசின ஒரு வார்த்தை, துக்கத்தில் எடுத்த ஒரு முடிவு, அதிக மகிழ்ச்சியில் கொடுத்த ஒரு வாக்குறுதி, இவை மூன்றும் வாழ்க்கையை நாசம் செய்யும். அதனால் கோபம் வந்தால் அமைதியாக இரு. துக்கம் வந்தால் காத்திரு. மகிழ்ச்சி வந்தால் யோசித்து பேசு. உணர்ச்சியை கட்டுப்படுத்துபவன் தான் உண்மையான வலிமையானவன் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். தந்திரம் 3. நண்பர்களை கவனமாக தேர்வு செய். ஒரு காட்டில் ஒரு பாம்பு இருந்தது. அது எப்போதும் நேராக தாக்காது. அது மெதுவாக அருகில் வரும். நம்பிக்கை கொடுக்கும். பாதுகாப்பு உணர்வு தரும். பிறகு ஒரே அடியில் விஷம் விடும். சில மனிதர்களும் இப்படித்தான். ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான். அவன் அவனை பாராட்டுவான். அவனுடன் சிரிப்பான். அவனை உயர்த்துவது போல நடிப்பான். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை, போட்டி, வெறுப்பு. ஒரு நாள் அந்த நண்பன் அவனுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் சொன்னான். அவனுடைய வாய்ப்புகளை தடுத்தான். அவனை கீழே தள்ளினான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், என் எதிரி வெளியில் இல்லை, என் அருகில் இருந்தான். அதனால் உன் முன்னே சிரிப்பவன் எல்லாம் நண்பன் இல்லை. உன்னை அறியும் புகழ்பவன் எல்லாம் நல்லவன் இல்லை. உன் வளர்ச்சியை தடுக்கிறவன் நிச்சயம் ஆபத்து. உண்மையான நண்பன் உன்னை காப்பாற்றுவான். பொய்யான நண்பன் உன்னை அழிப்பான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக தந்திரம் 4. பணத்தை பாதுகாப்பதுதான் சக்தி. ஒரு நகரத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் அமைதியாக வேலை செய்தான், சேமித்தான். அவன் பணத்தை யாருக்கும் காட்ட மாட்டான். மற்றொருவன் சிறிய பணம் வந்தாலும் பெருமைப்படுவான். அனைவருக்கும் காட்டுவான். வாழ்க்கையை வெளியே காட்டுவான். ஒரு நாள் அவனை சுற்றியிருந்தவர்கள் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். கடன் கேட்டார்கள். திருப்பி கொடுக்கவில்லை. அவன் மெதுவாக வீழ்ந்தான். மற்ற மனிதன் யாருக்கும் தெரியாமல் உயர்ந்தான். அவனுக்கு அவசரத்தில் பணம் இருந்தது. அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது. அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. பணம் என்பது காகிதம் இல்லை, அது பாதுகாப்பு. பணம் இருந்தால் நீ தீர்மானிக்க முடியும். பணம் இல்லையெனில் மற்றவர் தீர்மானிப்பார்.
அதனால் சேமி பாதுகாப்பு காட்டாது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக தந்திரம் 5. அதிகம் பேசாதே, அமைதி உன் ஆயுதம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது தினமும் கத்தாது, அது அமைதியாக இருக்கும். ஆனால் அது தாக்கும்போது ஒரே முறை முடிவு. அதே காட்டில் ஒரு நரி இருந்தது. அது தினமும் சத்தம் போடும். ஆனால் யாரும் அதை பார்த்து பயப்பட மாட்டார்கள். ஏன்? அதற்கு சக்தி இல்லை, அதற்கு ஆழம் இல்லை. ஒரு மனிதனும் இப்படித்தான். அவன் அதிகம் பேசினால் அவன் மனதில் என்ன இருக்கிறது எல்லாம் வெளியே வரும். அப்போது அவனை புரிந்து கொள்வது எளிதாகிவிடும், அவனை தோற்கடிப்பதும் எளிதாகிவிடும். ஆனால் அமைதியாக இருப்பவன், அவனை யாரும் படிக்க முடியாது, அவன் முடிவை யாரும் கணிக்க முடியாது. அதனால் குறைவாக பேசு, அதிகமாக யோசி, சரியான நேரத்தில் செயல்படு. அமைதி என்பது பலவீனம் இல்லை, அது மறைந்த சக்தி என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக தந்திரம் 6. சூழ்நிலைக்கு ஏற்ப மாற கற்றுக்கொள். ஒரு பெரிய மரம், அது மிகவும் வலிமையானது, ஆனால் அது மாறத் தெரியாது. ஒரு நாள் பெரிய காற்று வந்தது. அது நேராக நின்றது, எதிர்த்து போராடியது, உடைந்து விழுந்தது. அதே நேரத்தில் ஒரு சிறிய செடி, அது காற்றுடன் சாய்ந்தது, வளைந்தது, ஆனால் உடையவில்லை. அது உயிர் பிழைத்தது. இதுதான் வாழ்க்கை. கடினமாக இருப்பவன் எல்லாம் வெல்ல மாட்டான், மாற தெரிந்தவன்தான் வாழ்வான். சூழ்நிலையை பார்த்து பேசு, மனிதர்களை பார்த்து நட, நேரம் பார்த்து முடிவீடு. சில நேரம் அமைதி, சில நேரம் தாக்குதல். இதை புரிந்தவன்தான் வெற்றி பெறுவான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, இந்த 6 கொள்கைகள் உன்னை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து அழிக்க முடியாதவனாக மாற்றும். உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது, பயன்படுத்த முடியாது, தாழ்த்த முடியாது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இந்த உலகம் நல்ல மனசை மட்டும் மதிக்காது, அது புத்திசாலித்தனத்தை தான் பார்த்து பயப்படும். நீ நல்லவனாக மட்டும் இருக்காதே, புத்திசாலியாக இரு, அமைதியாக இரு, கவனமாக இரு, சக்தி வாய்ந்தவனாக மாறு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. இதோ இந்த ஸ்டோரி முடிந்தது. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நம்ம சேனலில் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.